ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு வீடியோ தான். 300 ரூபாய் செலவில் வீட்லேயே எப்படி மஸ்கிட்டோ நெட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்பவே நல்ல சாய்ஸு. ரெண்டு ப்ராசஸில் இந்த மஸ்கிட்டோ நெட்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு, இந்த மாதிரி வெல்க்ரோ டேப்பு, அப்புறம் வெல்க்ரோ டேப்பை நம்ம விண்டோ ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபெவிகால் கம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி நெட் வாங்குறதுன்னு சொல்லிடுறேன். 2 விண்டோவுக்கு நான் மஸ்கிட்டோ நெட் ரெடி பண்ணுறேன். அதனால் விண்டோவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 நெட்டு தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன். நெட்டில் இருக்க அந்த ஹோல் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்கணும். அப்போ தான் கொசு மட்டும் இல்லை, சின்ன சின்ன பூச்சிகளும் உள்ளே வராமல் இருக்கும். இப்போது இந்த நெட்டு என்ன சைஸில் வாங்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்கள் ஜன்னலோட உயரத்தையும் அகலத்தையும் அளந்துக்கோங்க. நோட்டில் எழுதுனது ரொம்பவே கிளார் அடிக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு தனியாக இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க விண்டோவோட உயரம் பார்த்தீங்கன்னா 53 இன்ச்சு, அகலம் 48 இன்ச் வருது. உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட்டு, அகலம் 4 ஃபீட் வருது. நீங்கள் கடையில் போய் இன்ச்சஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னாவே போதும், அவங்களே என்ன ஃபீட் வரும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ எனக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 5x4 20 ஸ்கொயர் ஃபீட் வரும், அதாவது 20 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் நெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஸோ எனக்கு வந்துட்டு 160 ரூபா வந்துச்சு ஒரு விண்டோவுக்கு. நான் வந்துட்டு பிளாக் கலர் நெட் வாங்கியிருக்கேன். மார்க்கெட்டில் இன்னும் 2-3 கலர்ஸும் கிடைக்கிது, அதுவும் சேம் இதே ரேட் தான். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இந்த ஃபீட் கணக்கில் இல்லாமல் இன்ச் கணக்கில் நீங்கள் கேட்குற மாதிரியே கட் பண்ணி தராங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு 1.5 இன்ச் அதிகமாக வாங்கிக்கோங்க. நம்ம வெல்க்ரோவை வச்சு மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸஸாக கொஞ்சம் நெட் தேவைப்படும். ஸோ ஒரு சைடுக்கு 1.5 இன்ச் மாதிரி அதிகமாக வச்சு வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஒட்ட போகிற வெல்க்ரோ டேப்பு, இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வெல்க்ரோ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு சைடு டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பான சர்ஃபேஸில் இந்த முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்பாஞ்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஜன்னலுக்கு எனக்கு 5 மீட்டர் மாதிரி வெல்க்ரோ டேப் தேவைப்படுது. 2 டேப்புமே மீட்டர் 10 ரூபா தான். ஸோ டோட்டலாக 100 ரூபா டேப்பு. அடுத்து இந்த வெல்க்ரோ டேப்பை நம்ம விண்டோவோட ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு ஒரு க்ளூ வாங்கியிருக்கேன், ஃபெவிகாலோடது. இது வந்து 70 ருபீஸு. 2 விண்டோவுக்கு இதுவே போதும். மஸ்கிட்டோ நெட்டு ஒரு 160 ரூபா, வெல்க்ரோ 100 ரூபா, கம்மு 35 ரூபா. ஸோ டோட்டலாக ஒரு 300 ரூபாயில் இந்த நெட்டை ரெடி பண்ணிடலாம். வெல்க்ரோ டேப்பில் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத நெட்டோட தைக்கணும். ரஃப்பாக இருக்க இன்னொரு டேப்பை விண்டோவில் ஒட்டணும். இந்த பொருள்கள் எல்லாமே நான் பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் ஷாப்பில் தான் வாங்கினேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு, ஒரு வெல்க்ரோ டேப்பை ஜன்னலோட அந்த ஃப்ரேமில் ஒட்டணும். அந்த க்ளூவை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உட்டன் ஸ்பூனில் சின்னதாக ஒரு கிளாத்தை சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெவிகால் க்ளூவை எடுத்துகிட்டு அந்த விண்டோவோட ஃப்ரேமில் அப்ளை பண்ணி மேலேயே இந்த வெல்க்ரோ டேப்பை ஒட்டிடலாம். விண்டோவோட ஃப்ரேமில் 1 இன்ச்சுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயே இந்த வெல்க்ரோ டேப்பை ஒட்டிடுங்க. நாங்கள் 13th ஃப்ளோரில் இருக்கோம். அப்போவும் 1-2 மஸ்கிட்டோஸ் எப்படியும் உள்ளே வந்துடுது. இதே மாதிரி மஸ்கிட்டோ நைட் நான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே இன்னொரு விண்டோலையும் போட்டிருக்கேன். காற்றுல பிஞ்சிரும், அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை. இதுக்கும் நாங்கள் கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கோம். ஆடி மாத காற்று அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு போய் தண்ணியில் போட்டோம்னா முடிஞ்சிச்சு. இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரேமோட 4 சைட்லேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு வெல்க்ரோ டேப்பை ஒட்டிடலாம். நீங்கள் கம் அப்ளை பண்ணும்போது எக்ஸஸாக வேறு எங்காவது ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த கம்மு மேலே செல்லோ டேப் வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்க கம்மெல்லாம் வந்துடும். இப்போது 4 சைட்லேயும் நான் அந்த வெல்க்ரோ டேப்பை ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம நார்மல் செல்லோ டேப் வச்சு வெல்க்ரோ டேப் மேலேயே செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுருங்க. ஒட்டினதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த வெல்க்ரோ டேப் நல்லா விண்டோவோட ஃப்ரேமில் ஒட்டிக்கும். கேப் எதுவும் இல்லாமல் டேப் நல்லா ஒட்டணுங்கிறக்காக தான் மேலே இந்த செல்லோ டேப் போடுறது. 1 டே விட்டுட்டு அந்த மேலே இருக்க செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். வெல்க்ரோ டேப் நல்லா நீட்டாக ஃப்ரேமில் ஒட்டிக்கும். அடுத்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க வெல்க்ரோ டேப்பை நெட்டோட வச்சு தைச்சிடலாம். நெட்டை உங்களோட விண்டோ ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மேலேயே இந்த வெல்க்ரோ டேப்பை வச்சு தையல் போட்டுடலாம்.
டேப்போட அவுட்டர் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட மிஷின் இல்லைனாலும் நெட்டோட சைஸ் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க டெய்லரிங் ஷாப் அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வெல்க்ரோ டேப்பை ஒரு சைடில் நெட்டில் தைச்சிட்டோம். இன்னொரு சைடில் தைக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச் அதே மாதிரி மடிச்சுட்டு அது மேலேயே வச்சு தையல் போடுங்க. இதே மாதிரி நெட்டோட 4 சைட்லேயும் அந்த வெல்க்ரோ டேப்பை தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த டேப்போட அவுட்டரில் மட்டும் ஒரு தையல் போடுங்க. ஃப்ரேமில் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேப்போட இன்னொரு சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற நெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ஃப்ரேமுக்கு செட் ஆகணும். நெட் லூஸாலாம் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்போட உள் சைடில் தைச்சிக்கலாம். டேப் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல நல்லா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படலைனாலும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்டிச் பண்ண நெட்டை நம்ம ஃப்ரேமில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. டோட்டலாக 300 ருபீஸில் ஒரு 1 hour ஒர்க்கு தான் மஸ்கிட்டோ நெட் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.